டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். வணக்கம். வணக்கம். நேற்று விஜய் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஜனநாயகன் எப்படி கசிந்தது, அது எப்படி வெளியானது அப்படின்றது சம்பந்தமா தமிழ்நாடு சைபர் கிரைம் போலீஸ் எஸ்பி அவங்க நடத்திய விசாரணையில் ஒரு விஷுவல் எடிட்டர், ஃப்ரீலான்ஸ் விஷுவல் எடிட்டர் உட்பட 3 பேரை போலீஸார் கைது செஞ்சுருக்கிறாங்க. அது பற்றி உங்களோட கருத்து என்ன? நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து இது இந்த ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து தான் வெளியாகிருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி சொன்னீங்க. இப்படி இந்த 3 பேரை கைது செஞ்சிருக்கிறாங்க. அது குறித்து என்ன காண்றீங்க? நீங்கள் நம்ம அன்னைக்கு அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா சிபிஎஃப்சி அக்யூஸ் பண்ணாங்க. அதை ஒரிஜினா ஒருபடி மேலே போய் எல் முருகனும் உதயநிதி ஸ்டாலினும் சேர்ந்து பண்ணாங்க. இப்போ அந்த அதை ஒரிஜினா எங்கே இருக்காருன்னு தெரியல, இது குறித்து என்ன பேசுகிறான்னு தெரியல. நம்ம முதல்ல ஒரு 6 பேரை கைது பண்ணாங்க. அப்போ கூட எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, லிங்க் ஷேர் பண்ணவங்களை ஏன்னா கைது பண்ணுறீங்க, சோர்ஸ் எங்கேருந்து வந்துச்சு அவங்கள கைது பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. இப்போ நீங்கள் பேப்பரில் எழுதிருக்கிறதே எனக்கு வித்தியாசமாக இருக்குது. மெயின் அக்யூஸ்ட் இஸ் அரெஸ்டட், இவங்களே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நம்ம மெயின் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணோம், பிரைம் அக்யூஸ்ட் அப்படின்னு போலீஸுடைய அறிக்கையில சொல்றாங்க. ஆச்சரியமா இருக்கு. இது அப்ப முடிஞ்சிருச்சா? கேஸ் முடிஞ்சிருச்சா? ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பாயிருச்சாங்கிறது எனக்கு தெரியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 3 பேர் பிடிச்சிருக்கோம். அதுல ஒருத்தர் ஃப்ரீலான்ஸ் எடிட்டர், வேற ஒரு படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். அவருக்கு இப்போ நீ எல்லாரும் இந்த படத்தை லீக் ஆகி பார்த்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, அச்சசலாக படம் அப்படியே இருக்கு. அதாவது நம்ம ஸ்கிரீன்ல தியேட்டர்ஸ்ல என்ன பாப்பீங்களோ அது அப்படியே இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இங்க வந்து செய்தி என்ன கேட்டீங்கன்னா, அவருக்கு ஃபுட்டேஜஸ் தான் கிடைச்சிருக்கு. அந்த ஃபுட்டேஜஸ் எடுத்து அவர் ரெண்டர் பண்ணிருக்காரு, அவர் மூவியா மாத்திருக்காரு, அவர் மூவியா மாத்தி ரிலீஸ் பண்ணிருக்காருங்கிறாரு. எனக்கு புரியல உண்மையிலேயே. ஒரு ஃப்ரீலான்ஸ் எடிட்டருக்கு கம்ப்ளீட் எல்லா ஃபுட்டேஜஸும் கிடைக்குமா? அவ்வளவு ஈஸியா அக்சஸ் ஆகிருக்கா? ஜனநாயகம் ஸ்டுடியோ அக்சஸ் அவருக்கு எப்படி இவ்வளவு ஈஸியா கிடைக்குது? ஏங்க நீ வேற ஒரு படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அவர் வருவாரு, வந்தாலும் சார் அந்த சிஸ்டம் தான் சார் ஜனநாயகம் இருக்கு, அந்த ஃபுட்டேஜஸ் ஓடிட்டு இருக்கு சார், நீ பாத்துக்கலாம். இது என்னது? எவ்வளவு கேர்ஃபுல்லா வச்சிருப்பாங்க. ரொம்ப நீ சின்ன படம் பெரிய படம்லாம் இல்லைங்க. இன்னைக்கு இது பைரசிங்கிற பெரிய பிரச்சனை இருக்குங்கிறதுனால எல்லா ப்ரொடியூசர்ஸும் எவ்வளவு லாக் பண்ணிருப்பாங்க, யார் உள்ள போறாங்க வர்றாங்கிறது என்ட்ரி இருக்கும். அதுவும் விஜயோட படங்கள் தெரிந்த நண்பர்களே சினிமாவில பாடல் எழுதுறாங்க, அந்த படத்தோட டைரக்டர் பேரை மட்டும் தான் சொல்லுவாங்க, வேற எதுவும் தலைப்பு என்ன எதுவுமே சொல்ல மாட்டாங்க, பாட்டு இல்ல எதுவுமே தெரியாது. அதெல்லாம் எதுவுமே தெரியாம அவ்வளவு ரகசியமா இருப்பாங்க. படம் எப்ப வருது இல்லாம எது அவங்க எப்ப கம்பெனி ப்ரொமோஷனுக்கு போலான்னு சொல்றாங்களோ அப்பதான் ஒவ்வொரு தகவலாக நமக்கு வரும். எந்த பெரிய ஆக்டர் படம் வந்தாலும் அப்படிதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீ ஜனநாயகன் மாதிரி ஏற்கனவே சிக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு படத்தை நாங்க அவ்வளவு ஈஸியா ஒருத்தர் போய் அக்சஸ் பண்ண முடியும். ஒரு எடிட்டர் போனாரு, அக்சஸ் பண்ணாரு, ஃபுட்டேஜஸ் எடுத்தாரு, எடுத்து கொண்டு போய் எங்கேயோ ரெண்டர் பண்ணாரு, ரெண்டர் பண்ண காப்பீஸ் எடுத்து விட்டாரு. அப்ப அதுல எதுக்கு எடிட் ரெஃபரன்ஸ் ஜனவரி 14, 2026 தேதி வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆமா, இன்னொன்னு அந்த ரீல்ஸ் அவர் எடுத்தது, அந்த ரீல்ஸ் எல்லாம் அவருக்கு கிடைச்சிருச்சு, அதை அவர் படமாக்கிட்டாரு. அதான் சொல்றாங்க. தனித்தனி ஃபுட்டேஜஸ் எல்லாமே அவங்க சொல்றது ஒத்துமொத்த படமே எடுக்கல. படத்தை எடுத்து நம்ம இப்ப நம்ம வீடியோ எடுத்து ரெண்டர் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி ரெண்டர் பண்ணி அவர் காப்பீஸா ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. அது அவன் சொல்ற எல்லா ஃபுட்டேஜஸும் ஒரு சிஸ்டம்ல முதல்ல அவங்க வச்சிருக்காங்களா? அந்த சிஸ்டம் அவ்வளோ ஈஸியா யாராவது அக்சஸ் பண்ணிட முடியுமா? அதுவும் ஒரு ஃப்ரீலான்ஸ் எடிட்டரா இருக்கவர், அந்த படத்தோட எடிட்டர்னா கூட ஓகே, அவர்கிட்ட இருக்கும். ஒரு ஃப்ரீலான்ஸ் எடிட்டரா ஒர்க் பண்றவட்ட அவ்வளோ ஈஸியா அக்சஸ் கொடுக்குறாங்களா அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுல பொதுவா ஸ்டுடியோ அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸ்டுடியோல இப்படி அன்ஆத்தரைஸ்டா உள்ள புந்து எடுத்துட்டாரு, அவருக்கு அக்சஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு அதை குறிப்பிடுறாங்க. எந்த ஸ்டுடியோ அப்படின்றத குறிப்பிடல. அதே போல 3 பேர், அதுல ஒருத்தர் பிரைம் அக்யூஸ்ட், அவர் தான் இந்த ஃப்ரீலான்ஸ் எடிட்டர்ன்றாங்க. அவர் பெயர் குறிப்பிடப்படல. அவர் தான் அவுட் எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்தாரு அந்த படத்தை, அப்படி மற்றவங்க தான் அதை ஷேர் பண்ணாங்க அப்படின்றாங்க. அவங்க 2 பேர் யார் அப்படின்னு சொல்லப்படல. இது ஒரு மர்மமாவே ரொம்ப மர்மமா இருக்குங்க. நீங்க அதான் சொல்றீங்க இல்லையா, இப்போ பிரைம் அக்யூஸ் டிக்ளேர் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க இந்த பாலியல் புகார்கள்ல விக்டிமோட பேரை ரிவீல் பண்ணக்கூடாது, இன்னும் சொல்ல போனா அந்த குற்றவாளி பேரும் ரிவீல் பண்ணாம பாத்துக்குவாங்க. ஏன்னா நாளைக்கு அடையாளம் காண்பதற்காக கூட இது சிக்கலாம் வரும். இதுல நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்க பிரைம் அக்யூஸ்ட். எந்த ஸ்டுடியோன்னு உங்களுக்கு தெரியும், யார் அக்யூஸ்ட்னு தெரியும், 3 பேருங்கிறது தெரியும், பேரை டிக்ளேர் பண்ணிட்டு போக வேண்டியதானே. இது ஏன் இவ்வளவு ரகசியமா வச்சிருக்காங்க? இப்போ போலீஸ் ஃபேஸ்புக் போஸ்ட், ட்விட்டர் போஸ்ட் ஆபாசமா எழுதுறவங்களே பேரு அட்ரஸோட எல்லாம் வருது. அப்படி இருக்கும் பொழுது இதுல அதான் நான் சொல்றேன் இல்லையா, நீங்க இத பிரைம் அக்யூஸ் டிக்ளேர் பண்றது, இதில் இன்னும் உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை ஒண்ணு கண்டறியாம இருக்கிறாங்க, இல்ல ஏதோ காம்ப்ரமைஸ் நடக்குது, இல்ல மாட்டிக்குவோம் நம்ம ஆர்வப்படாத ஒண்ணு பண்ணோம், எலெக்ஷனுக்கு முன்னாடி மாட்டிக்காம இருக்கணும், அதுக்கு நம்ம இதை எப்படி கேஸை தள்ளி போடலாம் அப்படிங்கிற வேலைகள் தான். இன்னொன்று கெவின் ப்ரொடக்ஷன்ஸே இந்த கேள்வியை, இப்போ நீங்க கேட்குற கேள்வியை, நம்ம பேசுற விஷயத்த கெவின் ப்ரொடக்ஷன்ஸ் கேட்கணுமா இல்லையா? சொல்லுங்க, வெளியே சொல்லுங்க. நீங்க ஏன் சொல்லாம இருக்கீங்க? இது பப்ளிக் டொமைன் கொண்டு வாங்க, இது எல்லாருக்கும் தெரியும் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லி அது பைரேட்டட் காப்பீஸ் போயிடுச்சு. அப்ப நீ எப்படி இதை பண்ண, யாரோட அக்சஸ் கொடுத்தா,
சார் இந்த ஸ்டுடியோக்கு அக்சஸ் வந்துச்சுன்னா நீ யார் மூலியமா போன, இந்த இப்போ ஏற்கனவே ஒர்க் பண்ற எடிட்டர் மூலியமா போனியா, இல்ல டேரக்டர் ஒன்று அனுப்புனாரா, ஃப்ரீலான்ஸ் எடிட்டர் நீங்க சொல்றீங்கல்ல, அந்த எடிட்டர் யார் கூட்டிட்டு வந்தா? அப்ப அந்த கேள்விகள் இருக்குல்ல, அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வேணும்னு கேவின் ப்ரொடக்ஷன்ஸே கேட்கணும். இந்த சைபர் கிரைம் வந்து கரெக்டான ஒரு ரிப்போர்ட் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் நான் மறுபடியும் சொல்றேன், இது ஏன் விஜய் தரப்புல இன்னைக்கும் நீங்க பாருங்க, இது மறுபடியும் இந்த விக்டிம் கார்டை ப்ளே பண்ற வேலைகளை பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஸோ நான் வைக்கிற குற்றச்சாட்டுன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இதில் யார் பயனடைந்தார்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா தெரியும். அதே நேரத்தில் ஆதவர்ஜுனா இது எப்படி விக்டிம் கார்டு பயனடைந்தது யார்? நிச்சயமா விஜய் தரப்பு தான். விஜய் தான் வந்து அதுங்க இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். விஜய்க்கு சிபிஎஃப்சிக்கு கொண்டு போய் சேர்க்க கூடாது, விஜய்க்கு கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்துட்டார். விஜய் ரசிகர்கள் பார்க்காதீங்க கண்ண முடிக்கிறேன்னு எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. எல்லாரும் பார்த்துட்டாங்க. அது 40 லட்சம் லிங்க் ஷேர் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப யார் இதெல்லாம் பார்த்தது? விஜய் ரசிகராக இல்லாத ஒருத்தர்லாம் அவ்வளவு ஆர்வம், ஐயோ ஜனநாயகன் என்ன சொல்லியிருக்காரு விஜய் அப்படிலாம் போய் பார்க்க மாட்டாங்க. அஜித் ரசிகர்கள் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா தேட்டரில் போய் பார்ப்பாங்க, கிண்டல் பண்றதுக்காக, ட்ரோல் பண்றதுக்காக பார்ப்பாங்க. ரஜினி ரசிகர்கள் பார்ப்பாங்க. ஆனா லீக்கான காப்பி வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், இதை ஷேர் பண்ணாலும் நாளைக்கு பிரச்சனை, பேசாம இருப்போம்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ விழுந்தடிச்சு பார்த்தாலும் விஜய் ரசிகர்கள் தான். விஜய் ரசிகர்கள் இந்த படத்துல என்ன மெசேஜ் கொண்டு போய் கன்வே பண்ணிட்டாங்க. நீங்க வந்து அதுல விஜய் ஒரு கொடியெல்லாம் குத்திட்டு வராரு, நம்ம பார்க்குற வீடியோஸ் பார்க்குறோம், பச்சை குத்திட்டு வர்றான். எந்த காலத்துல இருக்கானுங்க பாருங்க. எந்த காலத்துல வந்து பச்சை குத்திட்டு டிவிக்கேன்னு பச்சை குத்திட்டு யானை படத்தை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம கூத்தடிக்கிறத பார்க்கின்றோம். அப்போ இந்த செய்தியை கடத்தணும், எனக்கு நீங்க வாக்களிங்கப்பா அப்படிங்கிற செய்தியை கடத்தணும். டிவிக்கே நம்ம மனசுல பதிய வைக்கணும். பெண் வாக்காளர்களை திரை கொண்டு வரணும். இந்த வேலையை கனகச்சிதமா விஜய் தரப்பு பார்த்துருச்சு. அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு செய்தி என்ன வந்துச்சு, கேவின் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்வதற்காக விஜய் இன்னொரு படத்தில் நடிப்பார். நான் தான் முதலே சொன்னேன், நீங்க அது நஷ்டமே ஏற்படாட்டி விஜய் நடிப்பார். ஆனா இப்போ ஈஸியா என்ன ஆயிடுச்சு, இந்த மாங்காய் அடிச்சாச்சு. மூணாவதாக நீங்க வந்து 20 அல்லது 21ஆம் தேதி விஜய் கடைசியா ஒரு வீடியோ போடுவார். நேர்ல போவாருங்கிற டவுட், இந்த நேரில் இந்த பிரச்சாரம்லாம் நீங்க இன்னும் போறான்னு தெரியல. 21ஆம் தேதி வீடியோ போடும்பொழுது ஸ்டாலின் சார் கடைசியாக படத்தை லீக் பண்ணி விட்டீங்களா சார் அப்படின்னு சொல்றாரா, இல்ல லீக் பண்ணது யாருன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவார். ஓப்பனா விட்டுருவார். ஸோ கரூர்ல நம்மளை அடிச்சது யாரு உங்களுக்கு தெரியாதா, சிபிஐக்கு போனதுக்கு யார் காரணம் உங்களுக்கு தெரியாதா, அதே மாதிரி இந்த படத்தை ஆன்லைன்ல லீக் பண்ணி விட்டது யாரு, இதுக்கு பின்னாடி இருந்தது யாரு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற விக்டிம் கார்டை ப்ளே பண்ணுவார். இந்த ஏப்ரல் 20 வேற அவங்க மனைவி கொடுத்த அந்த விவாகரத்து வழக்கு விசாரணைக்கு வரலான்னு சொல்றாங்க. ஆமா, இப்போ அதையும் சேர்த்து ஒரே வீடியோவா இருக்கு, வர பண்ணலாம், தாராளம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. விஜய் மேபி அவர் ஸ்டண்ட் அடிக்கிறா கூட பண்ணலாம். நான் பாருங்க, நான் கோர்ட்டை ஏத்துக்கிட்டு நான் போய் நேராக சரண்டர் ஆனேன் அப்படின்னு ஒரு ஸ்டண்ட் அடிக்கலாம். ஸ்டண்ட் அடிச்சுட்டு அதை மறுபடியும் பாருங்க, இதுக்கும் காரணம் யார் அது உங்களுக்கு தெரியாதா, நான் இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க வேண்டிய நேரம், இந்த நேரத்துல நான் இங்க நின்றுட்டு இருக்கேன்னா அதுக்கு யார் காரணம், அதற்கு யார் காரணம் இப்படி சொல்லிடுவாரு. அப்போ விக்டிம் கார்டு ப்ளே பண்றதுக்கு விஜய் தான் முயற்சி செய்வார், விஜய் தரப்பு தான் முயற்சி செய்யும். அதனால தான் சொல்றேன், இதில் பலனடைந்தவர்கள் அவர்கள் தான். சைபர் கிரைம் உண்மையிலேயே இந்த ஃப்ரீலான்ஸ் எடிட்டரை விசாரித்து இது யார் மூலியமாக நடந்தது அப்படிங்கிறத எனக்கு எப்படியாவது ஏப்ரல் 22 கொண்டு வந்தா இது சரியா இருக்கும்னு நான் பார்க்கிறேன். ஓகே, அப்படி கொண்டு வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல கொண்டு வரணுங்க. இது இந்த 24 அப்புறம் கொண்டு வரல என்ன பிரயோஜனம் இருக்கு? நீங்க இதுல என்ன சந்தேகங்களை எழுப்பிட்டு இருக்கு. ஆமா, இன்னொரு புறம் என்னன்னா, அவங்க நீதிமன்றத்தை கேவிஎன் ப்ரொடக்ஷன் சார்பில் அணுகி இருக்கிறாங்க. இந்த லிங்க்ஸ் சோசியல் மீடியாவில் ஷேர் ஆகிற இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரீம் ஆர்டரும் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ லோக்கல்ல கோயம்புத்தூர்ல கருத்தம்பட்டின்னு நினைக்கிறேன் அந்த ஊர் பேர், ஒரு கேபிள் டிவி ஆபரேட்டர் புகைப்படத்தோட வந்து அவரை போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு வர்ற இந்த காட்சிகள்லாம் வெளில வருது. ஆமா, அப்ப ஏன் வந்து இந்த விஷயத்துல இவ்வளவு மர்மமா இருக்க வேண்டிய காரணம் என்ன? இல்ல அதான், நீங்க இப்போ கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் இதை நீங்க என்னதான் தடுங்கன்னு சொன்னாலும் தடுக்கக்கூடிய இடத்துல இருக்கா. அன்னைக்கு நைட்டு ஃபுட்டேஜஸா சின்ன சின்ன காட்சிகளா வந்தது, ஃபுல் படமும் வந்துருச்சு. நான் சொல்ல லிங்க் ஷேர் ஆகி டெலிகிராம்ல எல்லா இடத்துலையும் போய் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, இதை பார்த்துட்டோம், இங்க இஸ்லாமியர்களுடைய அவங்கள புண்படுத்துற மாதிரி காட்சிகள் இருக்கு, விஜய் இதுல என்ன சொல்றாரு, அப்படியே பகவத்கீதை அச்சடிச்சு காப்பி அடிச்சு வச்சிருக்காரு, டிவிக்கு ரெஃபரன்ஸ் வருது, உள்ள வரும்போது எம்ஜிஆரை கூப்பிடுறாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லாருமே சொல்ல, விஜய் ரசிகர்கள் எல்லாரும் பார்க்காத ஆளே கிடையாது, விஜய் ரசிகர்கள் எல்லாமே பார்த்தாச்சு. பார்த்த பிறகு நீங்க இப்ப என்ன தடுக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட என்ன போய் சேர்க்கணுமோ அதை சேர்த்துட்டீங்க. அவன் சொல்லல, இதுல கேவின் ப்ரொடக்ஷன்ஸுக்கும் இது அவங்களுக்கும் தெரியாம நடக்குதா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. இது வந்து ஒரு தரப்பு இப்போ கோ ப்ரொடியூசர் மட்டும் இதை பண்றாரா, விஜய் தரப்பு மட்டும் இதை பண்றாங்களா, இல்ல இவங்க சேர்ந்து, ஏன்னா இவங்க பாதிக்கப்பட்டாங்க சொல்லுவாங்கல்ல, நாங்க பெருசா பாதிக்கப்பட்டோம்னு சொல்லி சொல்லுவாங்களா, அது பெருசா தெரியலையே. இவங்க ஒரு மாதிரி பூசி மழுப்பலான வேலைகள் தான் பாக்குறாங்க. லிங்க் ஷேர் ஆகுது, லிங்க் ஷேர் பண்ணாதீங்க, இதுதான் சொல்றாங்களே தவிர எனக்கு உண்மையான குற்றவாளி யார், அவங்கள நீங்க பொதுவெளி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்வதானே நியாயமாக இருக்கும். அதை செய்ய தவறுறாங்கல்ல அவங்க. அடுத்ததா விஜய் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்கிறாரு. அதுல அதை ஒட்டி அவர் தன்னுடைய பேச்சை எப்படி தொடங்குறாரு அப்படின்னா, ஒரு கட்சி, அதாவது அதிமுக 10,000 ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி தரேன்னு சொல்றாங்க, திமுக 8,000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்குறாங்க. இப்படி அவங்க 10,000னா இவங்க
ஒரு 1000 ஆமா, 500 ஆமா. வித்தியாசமா இப்படி 2 பேரும் ஒரே கொள்கையை தான் ஒரே அறிக்கையை தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. நான் அப்படி இல்லை அப்படின்னு விஜய் நேற்று வந்து சொன்னாரு. ஒருத்தர் 10,000 கொடுத்தா இன்னொருத்தர் 8,000க்கு கூப்பன் கொடுக்கிறார். ஒருத்தர் ஃப்ரிட்ஜ் கொடுத்தா இன்னொருத்தர் ஃப்ரிட்ஜ் வாங்க டோக்கன் கொடுக்கிறார். 2 பேருமே பெண்களுக்கு 2,000 ரூபாய் கொடுக்கறாங்க. இப்படி 2 பேரும் ஒரே தேர்தல் அறிக்கையை பேரை மாத்தி கலரை மாத்தி தந்திருக்கிறாங்க. ஆனா இந்த 2 ஊழல் கூட்டம் மாதிரி எல்லாம் நாம ஏமாத்தவே மாட்டோம். அவர் கொடுத்த தேர்தல் அறிக்கையை பற்றி உங்களோட கருத்து என்ன? நீங்க சொன்ன மாதிரி நானும் அதை பார்த்தேன். அவர் சொல்லும்போது என்னன்னா 2 பேரும் ஒண்ணுதான் உங்கள்ட்ட பல தருணத்துல சொல்லியிருக்கேன், அதை நான் வந்து ஃபேக்சுவலா ப்ரூவ் பண்றேன் பாருங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தான் சொல்றாரு. நான் டக்குன்னு விஜய் இதுக்கு முன்னாடி இதானே சொல்லிட்டு இருந்தாரு, வித்தியாசமா அதை ஒரு தேர்தல் அறிக்கை மாத்திட்டாங்க போல இருக்கு, இதான் உண்மை ஒரிஜினல் தேர்தல் அறிக்கை போல இருக்கு, அதெல்லாம் டூப்ளிகேட் தேர்தல் அறிக்கை பற்றி சொன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, மகளிர் உரிமை தொகையாக நீங்க 2,000 ரூபாய் திமுக கொடுக்கும், குலவிளக்கு திட்டம் இவங்க 2,000 ரூபாய் கொடுப்பாங்க, நான் 2,500 ரூபாய் கொடுப்பேன். நான் இப்ப இந்த தேர்தல் அறிக்கைக்கு போறதுக்கு முன்னாடி நான் கொள்கையை பத்தி நம்ம பேசியிருக்கோம். இந்த கொள்கை முழுக்க திராவிட கட்சியிடம் வந்து அச்சு அசலா காப்பி அடிச்சது. இவங்க கொள்கையெல்லாம் என்னடா பேர் டிஸ்கஸ் பண்றோம், எந்த யூடியூப் சேனல் பெருசா நீங்க பகுப்பாய் பண்ணா விட்டுட்டீங்க. உண்மையிலே பண்ணிருந்தீங்கன்னா திமுக எந்த பாயிண்ட் எடுத்து எங்க போட்டிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்க பண்ணலாம். நாம் தமிழர் இருந்தீங்கன்னா தமிழ் தேசியம் அதை கொஞ்சம் சேர்க்கணுங்கிறதுனால கொடியெல்லாம் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லி அதையும் சேர்த்து விட்டாங்க. இப்படித்தான் அந்த கொள்கை வடிக்கப்பட்டது. இன்னைக்கு இன்னொன்னு, இப்ப தேர்தல் 4 நாள் இருக்கா, இன்னும் 4-5 நாள் 6 நாள் இருக்கா, எல்லா தேர்தல் அறிக்கையும் எப்போ வந்துச்சுங்கிறது தெரியும். ஏன் தேர்தல் அறிக்கையை தேர்தலுக்கு முன்னாடி எல்லாம் வெளியிடுறாங்கன்னா, நீங்க இப்ப ஒவ்வொரு வேட்பாளர்களும் நீங்க பார்க்கலாம், அவங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அந்த நோட்டீஸ்ல ஒரு பக்கம் வேட்பாளர் யாரு, அவர் என்ன பண்ணுவாரு, எந்த கட்சிக்கு வாக்களிக்கணும், எந்த சின்னம், இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தங்கள் கட்சியோட தேர்தல் அறிக்கை என்ன அப்படிங்கறத போடுவாங்க. இப்போ லோக்கல் இஷ்யூஸ்க்கு தனியார் நோட்டீஸ் போடுவாங்க. உதாரணத்துக்கு 54 சார்ந்த என்ன பிரச்சனைகள், அதில் என்ன மாற்றம் கொடுக்க போறேன்னு. இதற்கு தான் தேர்தல் அறிக்கையை முதல்லயே கட்சிகள் ரிலீஸ் பண்ணி அது பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரிய பேசுகிற அளவு ஆக்குறாங்க. அதே நேரத்தில் இந்த வேட்பாளர்கள் இன்னைக்கு நான் புதுக்கோட்டையில் தான் மோஸ்ட்லி இருக்கேன், உங்களுக்கு தெரியும். நான் தேடினேன் தேவைகளை யாராவது சிக்குவாங்களான்னு சொல்லிட்டு நான் அப்புறம் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சேன். 4 பேர் போயிட்டு இருந்தாங்க. நீங்க பாருங்க, 4 பேர் யார் பண்ணி, நான் மாவட்ட செயலர்னாரு. எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. மாவட்ட செயலர் பின்னாடி 3 பேர் இருக்காங்க, மொத்தம் 4 பேர் தான் போறாங்க. நோட்டீஸ் எங்க வேட்பாளர் எங்கன்னு கேட்டேன். ஆனால் வேட்பாளர் எங்கன்னு தெரியலனே அப்படின்ட்டாங்க. சரி பரவாயில்லப்பா, நோட்டீஸை போட்டு நான் வாங்கிட்டு பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்லை. வேட்பாளரோட முகம் இருக்கு, சின்னம் இருக்கு, தேர்தல் நாள் இருக்கு. இந்த பக்கம் விஜய் முதல்ல சொன்னார் இல்லையா, அந்த மகளிர் வாக்குறுதி சொல்லி சொன்னார், அது மட்டும் தான் இருக்கு. அப்போ நீங்க இதையே கொண்டு போய் மக்கள் எப்படி சேஃப், ஏன்னா விஜயும் நேற்று ஃபுல்லா தேர்தல் அறிக்கை படிக்கல, கிட்டத்தட்ட 90 பக்கத்துக்கு இருக்கு, யாராலையும் படிக்க முடியாது. ஹைலைட்ஸான பாயிண்ட்ஸ் மட்டும் எல்லாரும் சொல்லுவாங்க. இதுல சொல்லிருக்கிற விஷயங்களை கொண்டு போய் உங்களால சேர்க்கவே முடியாது. ஸோ தேர்தல் அறிக்கை ஏன் இவ்வளவு லேட் ஆனிச்சு, ஒரே ஒரு காரணம் தான், திமுக தேர்தல் அறிக்கை பார்த்து நாங்க படிச்சு காப்பி அடிக்கணும். அதுதான் ஒரே ஒரு காரணம். எங்க அச்சு அசலாங்க. நீங்க விஜயோட பிரச்சனையா இல்ல யாரோட பிரச்சனை? காப்பி அடிக்கிறது ஜானோட பிரச்சனை. ஜான் வந்து ஒரு டீம் போட்டாரு. டீம் போட்டு இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கான தேர்தலுக்கு முன்னாடி சொல்லிருக்கேன், தேர்தலுக்கு காப்பி அடிங்க, தேவைப்பட்டா கொஞ்சம் சந்திரபாபு நாயுடு எடுத்துக்கலாம், கொஞ்சம் வந்து சித்தராமையா எடுத்துக்கலாம், எங்க எடுக்க முடியும் உருவ முடியும் உருவிக்கங்க. ஆனா கடைசியா ஃபைனல் டச் திமுக என்ன கொடுக்குறாங்கிற பார்த்துட்டு அதே தேர்தல் அறிக்கையை கொடுத்து அதுல நம்பரை மட்டும் மாத்தி விட்டுருங்க, அவ்வளவுதான். 1500 ரூபா 2,500 ரூபா அச்சசலா இருக்கு. நீங்க ஒரு இதுல சொல்றாரு, முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை நாங்கள் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் பண்ணுவோங்கிறார். ஒரே ஒரு இடத்துல தான் விஜய் முதலமைச்சர் சொல்லிட்டாரு, அதை சேர்த்து சொல்லிட்டாரு. அப்போ நீங்க அந்த அளவிற்கு நீங்க திமுக தேர்தல் அறிக்கையில் எந்தெந்த இப்ப நீங்க திமுக சொல்லிருக்க அதே சொல்லிருக்காரு அவரு. நீங்க இது கூட சொல்லலாம்ல, இவங்க பேர் மகளிர் உரிமை தொகை, இது குலவிளக்கு, இது அண்ணன் திட்டம், மாமன் திட்டம், ஏதாவது பேர் சொல்லலாம்ல. இவர் முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னே எழுதி வச்சிருக்காரு, இவர் அப்படியே எழுதி வச்சிருக்காரு, அந்த பேரை மாத்தாம அச்சசல் எழுதி வச்சிருக்காரு. நீங்க ஆரம்பிக்கும் போது இவர் என்ன சொன்னார்னா, திருவள்ளுவரை திருக்குறளை அடிப்படையாக கொண்டு அறம் பொருள் இன்பம் என்று பிரிக்கிறோம். அறம் வந்து 1 2, அதே மாதிரி பொருளுக்கு 3-7, அப்புறம் வந்து இன்பத்துக்கு 8 10 இப்படின்னு வகை வகையாக பிரிச்சார். அதில் நீங்க ஆரம்பத்தில் அவர் அதில் எழுதுக மட்டும் நீங்க படிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு நினைக்கிறேன். அதில் நீங்க ஆட்சியாளர் தகுதியானவரா என அறம் கேட்டால் ஆட்சியாளர் திறமையானவரா என்று பொருள் கேட்கிறது. நற்பண்பு மட்டும் இருந்து திறமையற்ற ஒரு அரசாங்கம் இருந்தால் அது யாருக்கும் பயனளிக்காது. இப்போ நம்ம கேட்போம், விஜய் தகுதியானவரா, விஜய் திறமையானவரா? ஏன்னா ஒரு ஆட்சியாளர் சொல்றாரு, இவர் எதை முன்னு சொல்றாரு, நான் வந்து விஜய்க்கு நான் முதல்ல தகுதி திறமைன்னு என்ன இருக்குங்கிறத நான் வந்து அவரோட படிப்பு அதுக்கெல்லாம் உள்ள போகல. இதுவரைக்கும் அரசியல் ரீதியாக தன்னோட திறமைகளை என்ன விஜய் வெளிப்படுத்தியிருக்கார், தன்னோட தகுதியை எதில் வெளிப்படுத்தியிருக்கார். நீங்க எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்தது நாட்டில், பிரச்சனைகளுக்கு குறைவே எல்லாம் நிறைய நடந்துச்சு. எத்தனை பிரச்சனைகளுக்கு விஜய் மக்களுக்காக வந்து களத்துல நின்னார். நீங்க ஒரே ஒரு போராட்டம் பண்ணார் அஜித்குமாருக்காக, ஒரே ஒரு ஒட்டுமொத்தமாக இந்த 2 வருஷ பொது வாழ்க்கையில விஜய் பண்ண ஒரே ஒரு போராட்டம் அது மட்டும்தான். இதை தாண்டி விஜய் இது வரைக்கும் தன்னுடைய கூட்டங்களுக்கு வர்றவங்கள நீங்க அவங்கள நிறைய பேர் அடிபட்டுறது, இறந்து போறது, இது பத்தியும் கண்டுக்காம இருக்கார். விஜயுடைய தகுதி என்ன, திறமை என்ன அப்படிங்கிறது ஒன்று. நீங்க அதுல அந்த திருக்குறள் அதை மையப்படுத்தி 10 தூண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி சொன்ன 1 2 அறம்
3 to 7 வந்து பொருள், 8 to 10 இன்பம். அதில் நீங்கள் முதல் இது வந்து தமிழ் அடையாளம் மற்றும் பெருமை. அதில் நிறைய வந்து உட்பிரிவுகள் நிறைய இருக்கு. இவங்க தமிழ் அடையாளம் மற்றும் பெருமைக்கு கீழே அந்த டாக்குமெண்ட்ல பாருங்க, ஏ தமிழ்நாட்டின் நிதி மற்றும் மாநில உரிமைகள் பாதுகாப்பு, பி சமூக நீதி, சி டி இ. இதை முதல்ல தமிழ் எழுதி தொடங்கடா. அதுதான் நான் சொல்லுவேன். நான் பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடுச்சு. மேலே தமிழ் வேற இடத்துல தான் கூட நம்ம கவனிச்சிருக்க மாட்டேன். தமிழ் அடையாளம் மற்றும் பெருமை ஆரம்பிக்கிற டாக்குமெண்ட்ல ஆனாவன்னா தெரியல அந்த கட்சிக்கு. அந்த தலைப்பு கீழே ஆங்கிலத்தை பயன்படுத்துறாங்க. அந்த தலைப்புகள் ஆங்கிலத்தில் அவங்களுக்கு தெரியல போல இருக்கு. ஏபிசிடி இல்லாமல் ஆனாவனா கூட போடலாம் போல இருக்கு. அதனால ஹிந்தியில் போடாம விட்டாங்க. அப்படிதான் தோணுது. ஸோ அந்த அளவுக்கு தான் இவங்க தமிழை காப்பாத்துறாங்க. அதுல வந்து பெருமை வேற பேசுறாங்க. இன்னொன்று அதே இடத்துல என்ன சொல்றாருன்னா, அரசு என்றால் தனது மக்கள் அனைவரும் சேவை செய்யும் வகையில் பொருளாதாரத்தை ஒழுங்கமைக்க வேண்டும், வாழ்வாதாரங்களை பாதுகாக்க வேண்டும், நியாயமான விலைகளை உறுதி செய்ய வேண்டும், உள்கட்டமைப்பில் முதலீடு செய்ய வேண்டும், கருவூலத்தை வருவாக வைத்திருக்க வேண்டும். இதுல இது வரைக்கும் நீங்க வருவாய், இன்னைக்கு இவ்வளவு தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, திமுக இந்த 5 வருடத்தில் வாங்கிய கடன் தொகை என்பது இதுவரைக்கும் யாருமே வாங்காத அளவுக்கு மிகப்பெரிய தொகை, 10 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கன்னியாகுமரியில பேசுறாரு 10.71 சொல்லி பேசுறாரு. சரி, ஓகே. இப்போ திமுக தேர்தலுக்கு நீங்க எடுத்து காப்பி அடிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க 2000 2500, அவங்க மீன்பிடி தடை காலத்திற்கான தொகை 12,000 சொன்னா நான் வந்து 25,000, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. திமுக ஒருவேளை நாளைக்கு எங்களுக்கு மத்திய அரசுல இருந்து நிதி வரலப்பா, 2 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ, ஆமா 200 யூனிட் மாசம் நீங்க 2 மாசத்துக்கு இப்ப படி பாத்தீங்கன்னா 400 யூனிட் ஃப்ரீ. நீங்க பில்லே கட்ட வேணாம், இலவச பேருந்து மாதிரி நீங்க வந்து பில்லே கட்ட வேணாம். அப்ப இதுக்கு நீங்க நஷ்டத்தால ஈடு கொடுக்கறதுக்கு நீங்க ஏற்கனவே நம்ம மின்வாரம் எவ்வளவு நஷ்டத்துல இருக்குங்கிறது தெரியும், அதை நீங்க தான் ஈடு கட்டணும். இந்த பிரச்சனையும் இருக்கு. விஜய் ஒருவேளை தப்பி தவறி ஆட்சிக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இவங்க 10 லட்சம் கோடி கடன் வாங்கினான்னு சொல்லி சொல்றாரா, விஜய் வந்து 20 லட்சம் கோடி கடன் வாங்கணும். இது எதுவுமே பண்ண முடியாது. இவர் சும்மா வாயால அளக்கலாம். இப்போ என்னப்பா ஸ்டாலின் சார் டாக்ஸ்ன்னு சொன்னமே அதெல்லாம் எங்க காண சார், அப்பெல்லாம் ஒன்று கிடையவே கிடையாது சார், அப்படின்னு ஒரு விஷயமே இல்லை. இது எல்லாமே திட்டங்கள். இன்னொன்று அவர் சொல்றாரு, பட்ஜெட் போடுவாங்களாம், அந்த பட்ஜெட்ல வெளிப்படைத்தன்மை இல்லையா, எங்க போகுதுன்னு தெரியலையா. எப்பா நீ பட்ஜெட்னா அந்த டாக்குமெண்ட் திறந்து பார்த்தானதான் தெரியும். பட்ஜெட்ல கல்விக்கு என்ன, மருத்துவத்திற்கு என்ன, உள்கட்டமைப்புக்கு என்ன, எங்க இருந்து வரி வருவாய் வருது, கலால் வரி என்ன வருது, மதுல இருந்து என்ன வரி வருவாய் வருது, வளங்கள் கனிம வளங்கள்ல இருந்து என்ன வரி வருவாய் வருது, இதெல்லாம் போட்டு எழுதி இதுல பற்றாக்குறை என்ன, எங்க துண்டு விழுகுது, இதுக்கு வட்டி எவ்வளவு கட்டுறோங்கிறது எல்லாம் போட்டு அதுக்கு நிதித்துறை செயலாளர்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. நீங்க வந்து ஆக்சுவல் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு இவங்க நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். எதுவுமே தெரியாம என்ன சொல்றாரு, பட்ஜெட் எங்க போகுதுன்னே தெரியல. பட்ஜெட் எங்க போய் பட்ஜெட்டை திறந்து பார்த்துருக்கீங்களா, இது நிதிநிலை அறிக்கையை திறந்து பார்த்துருக்கீங்களா, திறந்தே பார்க்கல. அது ஒண்ணு. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு அதே பேராகிராஃப்ல, ஒரு அரசு தனது கணக்கு வழக்குகளை நேர்மையாக வைத்திருந்தாலும் பொருளாதாரத்தை சீராக வைத்திருந்தாலும் தன் மக்களை கவலையுடன் ஆரோக்கியமற்றவர்களாகவும் கல்வி அறிவற்றவர்களாகவும் மகிழ்ச்சியற்றவர்களாகவும் விட்டுவிட்டால் அத்தகைய அரசு இறுதியில் தோல்வியை தழுவும். இதுல கல்வி அறிவற்றவர்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். இப்போ விஜயோட ஃபாலோயர்ஸ் நம்ம பார்க்குறோம், அவங்க படித்த பசங்களா கூட இருக்கிறாங்க. ஆனா அவங்களோட அறிவுத்திறமை என்னவாக இருக்கிறது? நீங்க அங்க திருப்பூர் கூட்டத்துக்கு போறாருங்க, இப்போ விஜயே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. டிவிக்கே கத்திக்கிட்டே இருக்கான், தயவுசெய்து பேசாம இரு, நான் வந்து அரசு ஊழியர்களுக்கு நான் வந்து இதெல்லாம் சொல்ல போறேன், பேசாம சரி. அது விஜய் பார்க்க வந்த கூட்டம் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த தேர்தல் அறிக்கை ரிலீஸ் பண்ணார், நீங்க பாத்தீங்களா? டிவிக்கே டேய், நீ சட்டமன்ற உறுப்பினராக போறியா நாளைக்கு? இவங்கெல்லாம் தான் சேர்ந்து சட்டமன்றத்துல போய் எம்எல்ஏக்களாக அமைச்சர்களாக உட்கார போறவங்க. அவங்களே என்ன பண்றாங்க, டிவிக்கு இன்னுமே ரசிக மனப்பான்மை எடுத்துட்டு விஜய் பார்த்துட்டோம் கத்தி கூச்சலிட்டு இருக்காங்க. விஜய் யோசிப்பாரு, இவங்களை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளே அப்படிதான் இருக்கோம், நம்ம இவங்களை வச்சு என்ன பண்ண முடியும்? அப்படி ஒரு கூட்டத்தை தான் வச்சுக்கிட்டு இவர் என்ன சொல்றாரு, இவங்களுக்கு வந்து கல்வி அறிவற்றவர்களாக என்னமோ அவரோட ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்குன்னா, இந்த தமிழ்நாடுல வந்து ஆரோக்கியமற்றவர்கள் இருக்கிறாங்க, கல்வி அறிவற்றவர்கள் இருக்கிறாங்க. சீமானோட ப்ரொஜெக்ஷன் அதானே. ஏன் உன் பையன் வந்து அமெரிக்கன் ஸ்கூல்ல படிக்கிறான், இங்கதான் இலவச கல்வியே இல்லையே, ஸ்கூலே இல்லையே, இல்ல பள்ளிக்கூடமே இல்லையே. அந்த மாதிரி இவங்க வந்து இது தொடர்ச்சியா இதை வச்சுட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க அவரே ஒரு இடத்துல சொல்றாரு, காமராஜர் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் 100 பள்ளிகளை நம்ம நிறுவனம். மாடல் ஸ்கூல் ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கம் மாவட்டத்துக்கு மாவட்டம் வச்சிருக்கிறாங்க. நீங்க ஒட்டுமொத்தமாக இந்த அறிக்கை என்ன தெரியுமா, இந்த அறிக்கையை விஜய் ஃபுல்லா படிச்சிருக்க மாட்டாரு சார். இன்னைக்கு இந்த ஸ்கிரிப்டை மட்டும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா போதும் சார், நீங்க எப்படி கொள்கையே படிச்சது இல்லையோ அதே மாதிரி இதெல்லாம் ஃபுல்லா படிக்கணும். என்ன ஜான் 96 பக்கமா இதையே நான் படிக்கணும்னு கேட்டிருப்பாரு. இது முழுக்கெல்லாம் படிக்கலாம் முடியாது. அதிலே கூட நீங்க சொல்லப்படுகின்ற விஷயங்கள் அதை மட்டும் விஜய் ஓகே, இது வந்து யாராவது சொல்லியிருக்காங்களா, சொன்னது இல்லையா அப்படின்னு யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டோம் சார், எல்லாமே திமுக தான் சார். அப்படி அச்சலாம் காப்பி அடிச்சு வச்சிருக்கோம் சார். நம்ம எல்லாமே இப்போ 1வது படிக்கிறதுல இருந்து 12வது வரைக்கும் வந்து இவங்க மாதம் 1000 ரூபா தர்றாங்க மாணவர்களுக்கு அப்படின்னா இவங்க வந்து
அமௌண்ட் இயருக்கு 15,000 அவ்வளவுதான். ஒரு 3,000 extra போட்டு. ஒரு இயர்லி பிளானா மாத்திருப்பாரு, அவ்வளவு மாத்திருப்பாரு. நீங்க வந்து எல்லா விஷயங்களுமே நீங்க வந்து மீன்பிடி தடை காலத்திற்கு ஒரு தொகை கொடுக்குறோம், அந்த தொகை வந்து அவங்க ஒரு தொகை கொடுத்துருக்காங்களா, நாங்க ஒரு தொகை கொடுக்குறோம். ஆல்ரெடி வந்து இந்த மானிய விலையில் மின்சாரத்தை வந்து கொடுக்க கூடாதுன்னு ஒன்றிய அரசு சட்ட திருத்தம் பண்ணி இருக்கிறாங்க. ஆமா. அதுக்கு எதிராக டான்ஜெட்கோ சேலஞ்ச் பண்ணுது. அதுலதான் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இலவச சைக்கிள், இலவச உணவு எல்லாமே இலவசமா கொடுத்துருவீங்களா அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு மக்கள் நல திட்டத்தை நீதிபதியை விமர்சிக்கிறாரு. இவங்க எங்க இருந்து இதெல்லாம் செய்ய போறாங்க சொல்றேன். நீங்க அந்த எந்த விதமான புரிதலும் இல்லாம இவர் விஜய் வந்து ஓகே நாளைக்கு கையெழுத்து போட எதப்பா எந்த திட்டத்தை முதல்ல செய்யலாம், கையெழுத்து போட கூட்டி எடுத்துருவாங்கன்னா, சார் கையெழுத்து போடுறதுக்கு மேல கடன் வாங்குங்க, கடனை வாங்கினதா சார் நம்ம வந்து இந்த விஷயத்தெல்லாம் செய்ய முடியும், இல்லாட்டி எதுவுமே. இன்னொன்னு, நாங்கள் இதை எவ்வளவு கூச்சம் இல்லாம காப்பீடு பாருங்க, நாங்க வந்து சாத்தியமற்ற ஒன்றை தான் செய்வோம், அது ஒண்ணு சொல்றாரு, சொல்லாததையும் செய்வோம். இதுவுமாடா காப்பீடு பண்ணி, இதுவுமா காப்பீடு பண்ணி. கலைஞரும் வந்து அதை சொல்லுவாரு, செய்யவும் செய்வாங்க. இப்ப நீங்க காலை உணவு திட்டம்ங்கிறது திமுக தேர்தல் அறிக்கையில் இல்லாத ஒன்று. நீங்க மகளிர் பசங்களுக்கு, படிக்கிற பசங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிற திட்டம், அதே மாதிரி பசங்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் இல்லாத ஒன்று. சொல்லாதது செய்யறாங்க. நீ கூச்சப்படாம அதை கூட திருடுற. நீங்க பாருங்களேன், விஜயோட ஓனா நீங்க தீய சக்தி எங்க திருடிங்க, அதிமுக திருடிட்டேன்ப்பா, அண்ணனுக்கு பிடிச்சிருப்பா எடுத்துக்கிறேன்ப்பா, சினிமா டயலாக்லயே இருக்காரு, வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த தேர்தலுக்கு எங்க இருந்து காப்பி அடிக்கணும், நம்ம திமுக இருந்து காப்பி அடிச்சுக்கலாம் சார், தேவைப்பட்ட இடத்துல. ஒன்னே ஒண்ணு இருக்கு, நான் பார்த்தேன் ஃபுல்லா ஏதாவது வித்தியாசம் சேர்ந்துக்க, நானும் வளைச்சு பார்த்தேன். ஒரு திட்டம் இருக்கு. என்ன திட்டம் தெரியுமா? கேரவான் சுற்றுலா திட்டம். அப்படி ஒரு திட்டம் இருக்கு. கேரவான்ல ஏத்தி உங்களை சுத்தி காமிப்பாங்க ஊரெல்லாம். அந்த கேரவான்குள்ள விஜய் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் என்ன இருக்குமோ அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். அது பண்ணிருக்காரு. உண்மையிலே இது வந்து யாருமே சொல்லிருக்க மாட்டாங்க. விஜய் சார் நிறைய பாயிண்ட் போறோம், நீங்களும் ஒரு பாயிண்ட் சொல்லுங்க சார். நம்ம கேரவான் திட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சீரியஸாவே இருக்கு, சத்தியமா இருக்கு. கேரவான் நான் இல்லாதவனு சொல்றேன், நான் அவங்கள மாதிரியா? கேரவான் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்துல அந்த வண்டிக்குள்ள எல்லா ஃபெசிலிட்டிஸ், அதாவது சுற்றுலான்னு ஒண்ணு கொண்டு வர்றாங்க. ஆன்மீக சுற்றுலா, அதுலயே எங்க காப்பி அடிக்கிறாங்க? ஆன்மீக சுற்றுலா. ஆமா இருக்கு, திமுக பண்றாங்க. டூரிசம் டிபார்ட்மெண்ட் டூரிசம் பண்றாங்க, திமுக பண்றாங்க. ஆன்மீக சுற்றுலாவே சேகர் பாபு வந்து ஆன்மீக சுற்றுலாக்கு ஒரு தடம் வச்சு அவங்க பண்றாங்க. ஆன்மீக சுற்றுலா அது இல்லாம நார்மல் நிறைய சுற்றுலா பண்றாங்க. அப்புறம் வந்து இப்போ இந்த ஜெயலலிதா இருக்கும்போது சீனத்தில் யாத்திரை நிவாசம் சொன்னாங்களா, தங்கு பொருள், அது நிறைய இடங்களை கட்டிட்டு இருக்காங்க. அதை நான் கட்ட போறேன்னு சொல்றாரு. இது வரைக்கும் செயல்படுத்தப்பட்ட எல்லா திட்டங்களையும் மொத்தமா எடுத்துக்கிறாருங்க. செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் எடுத்துக்கிறாரு. இவங்க புதுசா சொன்ன திட்டங்கள், இன்சூரன்ஸ் ஆல்ரெடி கலைஞர் காப்பீடு, அதுக்கு முன்னாடி அம்மா காப்பீடு, எல்லாமே அதுக்கு வந்து என்ன அமௌண்ட் ஏத்துக்கிறாரு. 25 லட்சம் வச்சுக்கோ, அது சொல்றேன். நீங்க இன்னொன்னு, அதுல ஹார்ட் ஆபரேஷன், கேன்சர் எல்லாத்தையும் நான் உள்ள கொண்டு வரேன், டெர்ஷியரி கேரை உள்ள கொண்டு வரேன்னு சொல்றாரு. இது எப்படி சாத்தியப்படுத்துவார்? ஏன்னா இவர் என்னமோ இன்சூரன்ஸுக்கு கவர்மெண்ட் கட்டிட்டு இருக்கு. இவர் என்ன நினைச்சிருக்காரு, சும்மா இப்ப இன்சூரன்ஸ் தம்பி காசு கொடுத்துருப்பா, விஜய் அண்ணன் சொல்லிட்டாரு, பணம் கொடுத்துடலாம் மாட்டாங்க. அது வந்து ஏன் வந்து ஒரு லிமிட்டுக்கு இவங்க வச்சிருக்காங்க? ஏன் கவர்மெண்ட் அம்மா ஸ்கீமோ இல்ல கலைஞர் ஸ்கீமோ ஏன் ஒரு லிமிட்ல இருக்கு? அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் தெரியுமா? பதில் தெரியாது. இன்னொன்னு, கல்வி கடன்ல வந்து உச்சகட்டமா வந்து அவர் சொல்றது, தமிழ்நாட்டு வளர்ச்சியின் பொற்காலம் என்ற நோக்கில் 2036க்குள் 1.5 ட்ரில்லியன் 1.5 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நீங்க ஒண்ணு போட்டா நான் 1.5 போட்டுக்குவேன். என்னங்க லாஜிக்கு? 2030க்குள்ள 1 ட்ரில்லியன் எக்கனாமிங்கிறதுக்கு ஒரு அரசாங்கம் வேலை செய்யுது, இண்டஸ்ட்ரீஸ்ல போய் பேசுது, குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்துது, வெளிநாடு வழிநாடா போகுது. டிஆர்பி ராஜா கடுமையா வேலை செய்யறாரு, உழைக்கிறாரு. அதுலயும் நிறைய பேர் வந்து அதுல விமர்சனம் பண்றவங்களும் இருக்காங்க. வந்து எப்பா நீ தயவு செய்து வா, எங்க ஊருக்கு வா, இன்வெஸ்ட் பண்ணு, இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடு, டேஷ்போர்ட்ல நான் பாக்குறேன் எவ்வளவு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி இருக்கா. இது இல்லாம தனியார் வேலைவாய்ப்பு முகாம்கள்னு தொகுதியா போடுங்க. இதுலயே நிறைய சிக்கல் இருக்கு. 12 மணி நேரம் வேலை செய்யணும், அதனாலதான் நாங்க வந்து வருவோம் வந்து நம்ம அதை ஒத்துக்க மாட்டோம். நம்ம அந்த சிக்கலம் இருக்கு, நம்ம அதை எதிர்த்து நிக்கிறோம். இவ்வளவு இருக்கு, இவ்வளவு கம்பெனிஸே இவ்வளவு கண்டிஷன் போடுறாங்க. அந்த ஏன்னா ஜெயலலிதா விஷன் பிளான் ஒண்ணு போட்டாங்க. இந்த விஷன் நடத்துக்கு அதிமுக குப்பையில போட்டுருச்சு. இதெல்லாம் அமைதி, வளம், வளர்ச்சி, அதெல்லாம் குப்பையில போட்டாங்க. ஆனா இவங்க 2030க்குள்ள 1 ட்ரில்லியன் எக்கனாமிக்கு என்ன செய்யணுமோ அதை நோக்கி ஒரு கனவு திட்டமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. விஜய் சார் அவங்க 1 ட்ரில்லியன் சொல்லிருக்காங்க சார், 30-36 1 ஆக்கு. என்ன காமெடி பண்ற நீ? அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு பாருங்க. 10 வருஷம் எங்க எம்ஜிஆர் மாதிரி 10 வருஷம் ஆட்சியில இருப்பாரு. அதனால எதுலையுமேங்க நீங்க அவர்கிட்ட போய் சார் 1.5 ட்ரில்லியன் எக்கனாமினா என்ன, இந்த எக்கனாமிக்கு எங்க இருந்து நீங்க வருவாய் கொண்டு வருவீங்க சொல்லுங்க சார். நீங்களே சொல்றீங்க நிறைய தகவல் வைக்க போற அதுன்னு கதையெல்லாம் சொல்றீங்க, எங்க இருந்து கொண்டு வருவீங்க? இன்னொரு இடத்துலங்க நாங்க அந்த கல்வி கடன் பத்தி ஒரு பேசியிருக்காரு. பிணையில்லா கல்வி கடனாக 20 லட்சம் ரூபாய். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச எப்படி ரொம்ப நார்மலான கேள்வி இல்ல. ஏன்னா விஜய் வந்து படிக்கிறதுக்காக பேங்க்ல போய் நின்று, இல்ல அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மாப்பிள்ள எவ்வளவு கஷ்டம் தெரியுமா கடன் வாங்குற சொல்லியிருந்தா
விஜய்க்கு அது என்னன்னே தெரியாது. உயர்கல்விக்கு போனா என்ன நடக்கும்னா இவர் ஓடி வந்தவர். அப்ப இவர் என்ன தெரியும்? இப்போ யார்ட்டையாவது கேட்கணும், ஏங்க 20 லட்சம், நான் சொல்ற உதாரணமே, நீ மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல சிதம்பரம் சொன்னாரு நீ கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாரு. பேங்க் மேனேஜர் என்ன சொன்னா? மன்மோகன் சிங் சொன்னா நான் கொடுத்துருவேனா? மன்மோகன் சிங் சொன்னாலும் கொடுக்க மாட்டேன், என்ன பண்ணுவேன்னு கேட்ட காட்சிகள் நடந்ததா இல்லையா? இங்க நிதியமைச்சரே சொன்னாலும் பேப்பர்ல இருந்தாலும் கொடுக்க மாட்டேன். யார் நீ சிதம்பரம் சொன்னா நான் கொடுத்துறேன், கொடுக்க மாட்டேன். நீ 4 லட்சம் கேட்டாலே கொடுக்க மாட்டேன். நீ வந்து அது கூட கேட்ப ஷூரிட்டி இல்லாம நீ நடக்கவே. விஜய்க்கு அதான் சொல்லல, எந்த விதமான பொருள் கல்வி கடனுக்கு இவ்வளவு கொடுத்துருவோம். இன்னொன்னு சரி ஓகே, ஆல்ரெடி கோஆப்டெக்ஸ் இருக்குது. இவர் வந்தா வெற்றி விற்பனை நிலையங்கள், தறிச்சேலை விற்பனை நிலையங்கள், இந்த மாதிரி இது எல்லாமே அதாங்க. இவர் வந்து தலைமை செயலகம் கூட பேரை வந்து வெற்றி செயலகம்னு மாத்த போறேன் அப்படின்னு அறிவிக்காம விட்டுட்டாரு. பார்த்தாங்க அந்த தமிழ் படம் அந்த மாதிரி இருக்கு, கிட்டத்தட்ட அந்த மாதிரி அறிவிப்புகள் அந்த மாதிரி தான் சிவா அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் மாத்திடுவாரு இவர் வந்து. அதை சொல்றேன்ல, இது எதுலையுமே இது எப்படி நடக்கும், இது எப்படி நடந்துச்சு, இதோட வரலாறு என்ன, இந்த ஒவ்வொரு துறையாக சொல்லியிருக்கிறோம். அப்ப இதெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன செஞ்சுட்டு, எதுவுமே தெரியல அவருக்கு. நீங்க வந்து மீன்பிடி குறித்து சொல்றாரு, நீங்க வந்து படகுகள் வாங்குறதுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, மானியம் கொடுக்குறாங்க. ஆழ்கிடல் மீன்பிடிப்புக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஏற்கனவே நடக்குது. நீங்க இன்னொன்று சொன்னார் தெரியுமா, மீனவர் பாதுகாப்புக்காக பக்காவா இருக்கும் என்னுடைய பிளான் சொல்லி சொன்னார். இப்ப என்னது எழுதியிருக்காரு, ஒன்றிய அரசை வலியுறுத்துவோம்னு எழுதுறாரு. இதான் பக்கா பிளானா? நீ என்ன சொல்லி ஆரம்பிச்ச அன்னைக்கு? ஸ்டாலின் சார் கடிதம் எழுதுறதா மட்டும் பண்றாரு, அதை தாண்டி எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு. நீ என்னப்பா ஒன்றிய அரசு அழுத்தம் கொடுப்பனா நேரில் போய் என்ன பண்ணுவீங்க? உணர்வுபூர்வமா நேரில் போய் வேகமா கதவு தட்டுவார் போல இருக்கு. அழுத்தம் கொடுக்குறேன் பாரு போல இருக்கு. உணர்வுபூர்வமா இன்னொரு வார்த்தையை சேர்த்துக்கிறாரு, நம்ம இருந்தா செஞ்சா உறுதியா செய்வோம், நம்ம இருந்தா உண்மையா செய்வோம். ரைட், நான் சொல்றேன். நீங்க ஆசிரியர்கள் கீழே கொண்டு வராரு, பகுதி நேர ஆசிரியர்கள், எழுத்தர்கள், செவிலியர்களுக்கு 5 வருஷத்துக்கு மேல வரும்போது பணி நிரந்தரம் செய்யப்படும். எங்க கடந்த டிசம்பர் மாதம் போராட்டம் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும். இந்த போராட்டத்திற்கு ஒரு கட்சி எதுவுமே பேசாம வாய்ப்பிட்டு இருந்தாங்கன்னா அது தாவேக. சரி, அரசியல் ரீதியாக கூட நீங்க திமுக எதிர்த்து நீங்க ஒரு பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அந்த ஆசிரியர்களை நீங்க வழக்கம் போல பணியூருக்கு வாங்க, கிளம்பி வாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொல்லுங்க. அதாவது கேட்டு அது கூட விஜய் செய்யல, ஒரு ட்வீட் கூட போடல. இது வரைக்கும் பகுதிநேர ஆசிரியர்கள் பத்தி விஜய் பேசல, அவங்க என்ன பிரச்சனைன்னு தெரியாது. அந்த போராட்டம் எப்படி முடிஞ்சது தெரியுமா? அன்பின் வயசு பையன் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஒரு குழு போட்டிருக்கோம், இப்போ 12,000 கொடுத்துட்ருக்கோம், 15,000 நீங்கள் வாங்கிக்கோங்க, இந்த போராட்டத்தை இப்போக்கி முடிச்சுக்கோங்க, அடுத்த அரசாங்கம் வரும்போது பண்ணோம். அப்படி தான் அவங்க முடிச்சாங்க. செவிலியர்கள் 8,000 பேருக்கு வந்து வேலைக்கு கேட்டாங்க, ஒரு 3,000 பேர் ரெக்ரூட் பண்ணியிருக்கோம், இன்னொரு 1,000 பேர் இப்போ ரெக்ரூட் பண்ணுறோம், கொஞ்சம் இப்போக்கி போராட்டம் தள்ளி வைங்க, இன்னொரு 4,000 பேரையும் கொஞ்சம் கொஞ்சமாக வேகன்சி விழ நாங்கள் பண்ணுறோம். இப்படி தான் போராட்டம் முடிஞ்சது. ஜாக்டோஜியோ போராட்டம் எப்படி முடிஞ்சது? டிஏபிஎஸ்ல திட்டம், பழைய திட்டம் கொண்டு வரல, புதிய திட்டமும் இல்லை, ரெண்டுக்கும் இடைப்பட்ட மாதிரி ஒரு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வார்த்தைக்கு சொல்லலை, ஜிஓ போடுறோம், ஜிஓ போட்டு உங்களுக்கு 11,000 கோடி உடனே ரிலீஸ் பண்ணுறோம், வருஷம் 13,000 கோடி பண்ணுறோம். ஒத்துக்கிட்டாங்க, போராட்டம். இது எதுவுமே விஜய்க்கு தெரியாது. பழைய திட்டம் குறித்து ஒரு வார்த்தை சொல்றாரு, நாங்கள் வந்து பரிசீலனை செய்வோம். நீ யார் பரிசீலனை செய்யறது? எனக்கு புரியலையே. பரிசீலனை என்ன செய்வீங்க? ஒன்று முடியும்னு சொல்லு, இல்லை முடியாதுன்னு சொல்லு. நாங்கள் பரிசீலனை செய்வோம், நிச்சயமாக பரிசீலனை செய்வோம், கண்டிப்பாக பரிசீலனை செய்வோம். அப்படின்னா ஒரு உணர்ச்சி பூர்வமாக பரிசீலனை செய்வோம். பட்டதாரிகளுக்கு வந்து 4,000 ரூபாய், இப்படி குடும்ப தலைவிகளுக்கு 2,500 ரூபாய் மாதிரி, படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிற இளைஞர்களுக்கு 4,000 ரூபாய் மாதம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. எனக்கு புரியல, விஜய் ஆட்சி காலத்துல எப்படி பட்டதாரிகள் வேலை இல்லாம இருப்பாங்க? இவர் தான் வந்த உடனே ஃபேக்டரிஸ் எல்லாம் வந்து குமிய போகுது. விஜய் சாரோடைய தமிழ்நாட்டில் நாங்க வந்து ஃபேக்டரிஸ் குமிய போகுது. ஏன் அது இருக்குன்னு எனக்கு புரியலையே. நீங்க அது அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் ஏற்கனவே இருக்குங்க. நீங்க வந்து திமுக அரசாங்கம், நீங்க வந்து 10th ஃபெயில் ஆனவங்கள இருந்து 200 ரூபாய் ஆரம்பிச்சு நீங்க 1000 ரூபாய் வரைக்கும் திமுக அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா அரசாங்கம் தொடர்ந்துட்டு இருக்காங்க. நீங்க எம்ப்ளாய்மெண்ட் இன்னைக்கும் அவருக்கு விஜய்க்கு தெரியல, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் இன்னைக்கும் பதிவு செய்யறாங்க. அவங்களுக்கு லெட்டர்ஸ் போகும், போஸ்ட் கார்டு போகும், அதில் வேலை வாய்ப்புகள் வருதா, அந்த வேலைப்புகள் வந்துட்டு தான் இருக்கு. இன்னொன்று, நீங்கள் பட்டதாரிகளாக சில பேர் படித்த வேலைக்கு வேலை கிடைக்காட்டி அவங்க வந்து ஓடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய்க்கு அதை சொல்லலாம். அந்த புரிதல் எல்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த புரிதல் எதுவுமே இல்லை. இதை எழுதுறவங்களும் வந்து சார் எழுதுறதுக்கு ஒரு பேஸ் டாக்குமெண்ட் ஏதாவது கொடுங்க சார்னா வந்து கேப்பா டிஎம்கே எழுதிருக்காங்கல்லப்பா அதை எழுதிக்கோங்க. ஏன்னா திமுக வந்து நீ மாநில உரிமைகளை தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ அவங்களோட டாக்குமெண்ட் வந்து மாநில கிட்டத்தட்ட அவரும் இதே இடத்துல ஆரம்பிக்கிறார். மாநில உரிமைகள் சொல்லி ஆரம்பிக்கிறாரு, தமிழுக்காக சொல்லி சொல்றாரு, திருவள்ளுவர் சொல்லி சொல்றாரு. அதே விஷயமா அச்சு அசலா காப்பி அடிச்சு பேரை மட்டும் மாத்தி ஒன்று ரிலீஸ் பண்றாரு. அவ்வளவு. இன்றைக்கு தமிழ்நாடு அல்லது தென் மாநிலங்கள் சந்திக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை இந்த தொகுதி மறுவரையறை மசோதா. அதன் மூலமா தென் மாநிலங்களுடைய ஒட்டுமொத்த எம்பி சீட்டுகளை குறைச்சி அவங்களுடைய உரிமைகளை பறிக்க போறாங்க அப்படின்னு. அது குறித்து விஜய் நேற்று ஏதாவது பேசுவாரு அப்படின்னா ஒண்ணுமே வாயை திறக்கலையே. அது எப்படி பேசுவாரு? இப்ப திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணி, மறைமுக கூட்டணி, அதிமுகவும் பாஜகவும் நேரடி கூட்டணி இப்படின்னு பேசுறாரு. இவரு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டாரு, அவ்வளவுதான். அதுல பாஜகன்ற வார்த்தை இல்லை, நேற்று பேசவும் இல்லை.
இப்போ பார்லிமெண்ட் செஷன் போயிட்டு இருக்குது, இந்த அளவுக்கு விஜய் ஒரு நடிக்கணும்னா கூட அதை பத்தி ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும் இல்லையா? கண்டிப்பாங்க. நீங்க தெலுங்கானா முதலமைச்சர் அவர் இந்த விஷயத்தை முன்கூட்டியே கணித்த ஸ்டாலின் அவர்களை நான் பாராட்டுகிறேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றிணைந்து இதை நாம் எதிர்க்க வேண்டும், தடுக்க வேண்டும் சொல்லிட்டு அவர் குரல் கொடுக்கிறார். அவர் இன்னும் சொல்லப்போனா திமுக கிடையாது, அவர் வேறொரு கட்சியை சேர்ந்தவர், காங்கிரஸ் சேர்ந்தவர். அவர் சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஆனால் எப்படி ஏன் சொல்றாரு? அப்போ விஜய்க்கு உண்மையிலே அக்கறை இருந்திருந்தா நீங்க திமுக ஸ்டாலின் கூட சொல்ல வேண்டாம், நானும் இதுல ஒன்னாதான் இருக்கேன், இந்த பாஜகவை நம்ம உள்ள விடக்கூடாது, பாஜக மோசமாக செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா மகளிர் இடஒதுக்கீட்டிற்கும் இதற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, தேவையில்லாமல் ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, இந்த நேரத்தில் இது ஏன் செய்யணும், தேர்தல் நேரத்தில் செய்ய வேண்டிய அவசியம் என்ன, இங்கே ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது, நாங்கள் சில அறிக்கைகள்லாம் கொடுத்துருக்கோம், அதை விஜய் பேசியிருக்கணும். இன்னொன்று நீங்கள் பாருங்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உங்கள் வீட்டில் கருப்பு கொடி ஏற்றுங்கன்னு சொல்லி சொல்கிறார், எல்லோரும் கருப்பு கொடி ஏற்றுங்கிறார். விஜய் என்ன சொல்கிறாரு? உங்கள் வீட்டில் கோலம் போடுங்கிறார். நீங்கள் பாருங்கள், அதெல்லாம் சாதாரணமாக நடக்கிறது இல்லை. நீ கருப்பு கொடி ஏற்றுவியா, நான் கோலம் போட சொல்லுவேன், நான் விசில்னு கோலம் போட சொல்லுவேன். அப்போது ஒரு விஷயத்தை மடைமாற்றுகிற வேலையை விஜய் எவ்வளோ தெளிவாக செய்கிறான்னு பாருங்க. இன்னைக்கு பிரச்சனைக்கு எல்லா மக்களும் இல்லை, நமக்கு தொகுதி மறுவரைங்கிறது கண்டிப்பாக நடக்க போகுது. முன்னாடி கூட எடப்பாடி பழனிசாமி ஏன் இந்த இடத்துல பேசுறீங்க, இந்த இடத்துல சீமான் சார் ஏன் இந்த இடத்துல பேசுறாங்க, இப்போ என்ன பேச வேண்டிய அவசியம் என்ன, ஜி.கே. வாசன் சொல்லி பேசினாரு. ஆனால் இது வந்ததா வரலையா? எவ்வளோ டாக்டிக்கலாக வெஸ்ட் பெங்காலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தேர்தல் நடக்கும் பொழுது குறி வச்சு அடிக்கிறான் அப்படின்னா அவனோட நோக்கம் என்ன? அப்போ இந்த நேரத்தில் பேச தமிழ்நாடு பெருசாக எதிர்க்காதுப்பா, விட்டுறலாம்ப்பா, அவங்க எலெக்ஷன் பிஸியில் விட்டுருவாங்க. இல்லை, நாங்கள் விட மாட்டோம், தொடர்ச்சியாக இங்கே நிற்போம். அப்போது தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்கின்ற தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளுக்காக போராடுகிற மாநில உரிமை குறித்து பேசுகின்ற விஜய் இதை செய்திருக்கணுமா இல்லை? நேற்று பேசியிருக்கணும். முதல்ல இன்னும் சொல்ல போனால் தேர்தல் அறிக்கை தள்ளி வைப்போம், முதல்ல நம்ம பேச வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. இன்றைக்கி நம்ம ஏற்கனவே நம்ம கருத்துக்களை சொல்லியிருந்தோம், தொகுதி மறுவரை மறுபடியும் வந்துருச்சு, அதற்கு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத விஜய் ஆரம்பிச்சிருக்கணும். திமுகவும் அதனோட கூட்டணி கட்சிகளும் தானே போராடுறாங்க. இப்போ திமுக தலைவர் நகலை எரித்து அந்த போராட்டத்தை நடத்துறாரு. நேற்று நாடாளுமன்றம் வரைக்கும் அது எல்லாரும் அமித்ஷாவும் சரி மோடியும் சரி இதை குறித்து தான் பேசுறாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நம்ப வைக்க முயற்சி பண்றாங்க. ஆனால் நம்முடைய ஒரு அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியாக்குன்ற ஒரு மசோதா. விஜய் அது குறித்து பேசல. அவருக்கு தெரியுமா இதை பத்தி? எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஆள் அமிச்சாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தில் போய் இவங்களோட பேர் இப்போ 7-8 பக்கத்துக்கு போய் அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. விஜய் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஆள் அமிச்சார், இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் அது முன்னாடி, அதெல்லாம் செப்டம்பர் 27க்கு முன்னாடி, கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி ஒன்று. இன்னொன்று, இன்னைக்கு விஜய் தமிழக மக்கள் பக்கம் நிற்கிறாரா இல்லை பாஜக பக்கம் நிற்கிறாரானா என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக தான் நிற்கிறார். பாஜக காப்பாற்றுற வேலைகளை தொடர்ச்சி செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் முதலமைச்சர் சொன்ன மாதிரி என்டிஏக்கும் தமிழ்நாட்டிற்குமான போட்டினா அதான் அப்பட்டமாக நடக்குது. இப்போ நீங்கள் தொகுதி மறுவரை மூலியமாக நம்மளோட தொகுதிகளை குறைக்கிறது. அவருக்கு கான்டெக்ட் புரியல, புரிஞ்சு அவர் என்ன பண்ணாரு, இது பாஜகவை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த மாதிரி ஒன்று பேசினார். இன்னைக்கு அதானே நடக்குது தமிழ்நாட்டிற்கும். இது எடப்பாடி பழனிசாமி அதான் கேட்கிறாரு, அதான் அமித்ஷா சொல்லிட்டாரு எந்த பிரச்சனை இல்லைன்னு, இது மாநில தேர்தல் தானே, நீங்க எதுக்கு டெல்லி அவரு எடப்பாடி பழனிசாமி நீங்க கிரிமினல் வேலையை பாஜக பண்றாங்க, மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வந்து இதையும் ஒன்னா கனெக்ட் பண்ணி பண்றாங்க. அந்த கிரிமினல் வேலையை தான் எடப்பாடி பழனிசாமி பண்றாரு. ஏங்க மகளிர் இட ஒதுக்கீடு மசோதா எதிர்க்கிறீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. சொல்ல அதற்கும் இதற்கு மேல என்ன சம்பந்தம்? இந்த ஸ்பெஷல் செஷன்ல மகளிர் இடஒதுக்கீடு மசோதா குறித்து பேச வேண்டிய அவசியம் என்ன? இதை இன்க்ரீஸ் பண்ணாதான் அது வருமா? எனக்கு புரியலையே, இதுக்கும் அதற்கு என்ன சம்பந்தம்? அப்போ நீங்கள் எதை அவங்க அவ்வளோதான் நடந்துக்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் உண்மையிலே இப்போ கூட மக்களுக்காக நிற்கணுமா? இல்லை நாங்கள் முழு அடிமையாக தாங்க நிற்பேன், நீங்கள் ஆடலை போடுற மாதிரி எனக்கு வந்து மேலே கேட்ட சொல்கிறேன் தானே அவர் சொல்லிட்டு இருக்காரு. அமித்ஷா சொன்னாரா நம்ம எப்படியா நம்பணும்? அமித்ஷா இது வரைக்கும் தமிழ்நாடு மக்களுக்கு நல்லா செஞ்சிருக்காரா? இப்போ நீ விஜய் போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் எல்லாரும் ஒரே இடத்துல தான் நிற்கிறாங்க. இல்லை நாங்கள் எங்களுடைய வேலை, அவர் நேரடி உண்மை சொல்லப்போனால் விஜய் சொல்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நேரடி கூட்டணியில் இருக்கார், விஜய் பாஜக மறைமுக கூட்டணியில் இருக்கார், அவ்வளவுதான். மறைமுகமாக பாஜகவை காப்பாற்றும் எல்லா வேலையும் நான் செய்வேன். தொகுதி மறுவரை குறித்து பேச மாட்டேன், இந்த நேரத்தில் கோலம் போடுன்னு சொல்லுவேன், இந்த சீர்திருப்பதற்கான வேலைகளை பார்ப்பேன், இன்னும் கடிச்சிட்டே கடிச்சிட்டே இருப்பேன். ஆனால் திமுக எல்லாம் காப்பி அடிச்சுக்குவேன். எனக்கு பேஸே திமுக தான். இன்னும் சொல்ல போனால் திராவிட கட்சி அப்படியே திமுக ரீப்ளேஸ் பண்றதுக்கான எதாவது செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் செய்வேன். ஆனால் திமுக கடிப்பேன், திமுக செய்கின்ற விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். இப்படிதான். என்ன ஓட்டு போட்டு பெரம்பூர்லையும் திருச்சி கிழக்குலையும் ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா மாதம் ஒரு முறை நான் உங்களை சந்திப்பேன், நீங்க என்ன ஃப்ரீயா பார்க்கலாம் அப்படின்னு விஜய் சொல்லிருக்கிறாரு. இல்ல அவர்கிட்ட யாராவது அவர்கிட்ட சொல்லுங்கடாங்கிற மாதிரி முதல்ல 2 தொகுதியில தப்பித்தவரை ஜெயிச்சுட்டா ஒன்று ராஜினாமா பண்ணணும்னு முதல்ல அவர்கிட்ட சொல்லணும். அவருக்கு தெரியல. அவர் என்ன நினைச்சானா, அதான் 2 தொகுதியில ஜெயிச்சிட்டோம்ல, இல்ல புசியான சொல்றேன், எங்க தளபதி 2 ஜெயிச்சா இது திமுக சதி பண்ணுவாங்களா? அப்பெல்லாம் கிடையாதுப்பா, அரசமைப்பதுக்கு ஒத்துக்காதுப்பா அப்படின்னு சொல்லி யாராவது முதல்ல புரிய வைக்கணும். அவர் 2லயும் ஜெயிக்க போறதுல அது ஒரு விஷயம். அவர் என்ன சொல்றாரு, நீங்க யூஸ்வலாவே பொதுமக்கள் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு யூஸ்வல் டயலாக் வச்சிருக்காங்க,
எங்க தொகுதி எம்எல்ஏ நாங்க எப்ப பார்த்தோம் கடைசியா, நாங்க வந்து எலெக்ஷன் போது தான் பார்த்தோம், அப்புறம் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நிக்கிறது எம்எல்ஏ தான். நீங்க வந்து எல்லா நேரத்துலையும் அது ரொம்ப மோசமான போலீஸ் பிரச்சனையா இருக்கலாம், இல்லை வந்து தண்ணி வராத பிரச்சனையா இருக்கலாம், எல்லாரும் எம்எல்ஏக்கு ஃபோன் அடி, எம்எல்ஏ பார்ப்பாரு. இப்படி தான் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கும். அவர் எம்எல்ஏக்கு ஆஃபீஸ் வச்சிருக்காங்க. அவங்க எல்லோரும் இந்த தொகுதியில் தான் சுற்றி சொல்லிட்டு இருப்பாங்க, வேற எங்கேயும் போக மாட்டாங்க. சட்டமன்றம் இருக்கிற நேரத்தை தவிர எம்எல்ஏக்கெல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. அவங்க வீடும் அங்கே தான், மோஸ்ட்லி வந்து எல்லாருமே மண்ணின் மைந்தரில் தான் இருப்பாங்க. விஜய் வந்து மாதம் ஒரு தடவை வர்றதையே பெரிய சாதனையாக சொல்கிறார். மாதம் ஒரு தடவை வர்றது சாதனையாக சொல்கிறார். ஆதவர்ஜுனா என்ன சொல்கிறாரு, வெள்ளிவாக்கத்துக்கு அண்ணே மாதம் ஒரு தடவை வருவார், என்கிட்ட கேள்வி கேட்பார், என்ன அர்ஜுனா எல்லாம் செஞ்சுட்டியா அப்படி கேட்பார். நான் அப்படியே உடனே எடுத்து கொடுத்துறேன். அண்ணே வந்து ஏதாவது பிரச்சனை உடனே தீர்த்து வச்சிருவாரு. இவர் கிருஷ்ணர், அர்ஜுனர் அது மாதிரிதான். என்ன அர்ஜுனா அப்படி இப்படி ஒரு காமெடி பண்றாங்க. இன்னொன்று இது கடைசியா முடிக்கும் போது நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அவளை என்ன ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியாது. அப்படிலாம் கிடையாது, நீங்க ரொம்ப சாதாரணமா பார்க்கலாம். நீங்க இன்னைக்கு நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, திருநெல்வேலி போறீங்க, தூத்துக்குடி போறீங்க, காரைக்குடி மட்டும் ஒரு அணில் மாதிரி அவர் ஏறி அப்படியே உள்ள போயிட்டாப்புல. அதை தாண்டி மற்ற எல்லா ஊர்களிலும் வேட்பாளரை பக்கத்துல வரவிடலை விஜய். வேட்பாளர் எங்க நிக்கிறான்னு கூட எனக்கு தெரியாது. ஆமா, நெல்லை கூட்டத்துக்கு பிறகு அதை கடுமையா விமர்சனங்கள் வந்த வேண்டி தான் வந்து இப்ப எல்லாரையும் ஏத்து அந்த கடைசியில அந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாரு, சீன் கிரியேட் பண்றாரு. இன்னொன்னு இப்போ அவங்க இன்னொரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, பிரபு ஏறினான்ல அப்ப நான் ஏற மாட்டேனா, நானும் அணில் தான், நான் ஏறேன் பாரு அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இப்ப நீயே ஏற்றி விட்டுரு பேசாம அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ உங்களோட வேட்பாளர்களுக்கு அந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட நீங்க பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அந்த ஊருக்கு போன பிறகு. நான் இன்னொன்று முதலே சொன்னேன், இந்த 234 பேரை ஏன் விதவிதமா போஸ்ட் கொடுத்து போட்டோ எடுக்க வைக்கிறாருன்னா, இதுதான் நானும் நீ கடைசியா சந்திக்கிற தருணம். நீங்க நல்லா பார்த்துக்கிட்டியா, நானும் நல்லா பார்த்துட்டு கிளம்பு, முடிஞ்சு போச்சு. எங்க இப்படி எப்போ நீங்க ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கேண்டிடேட்டே போறாரு, யாரா நீங்க கேட்பானுங்க, ஒன்று யாரு அவனுங்க பார்த்த மாதிரி இருக்கே, நீ எதுக்கு இங்கே வந்துட்டு இருக்க, எதுக்கு நீ சுத்திட்டு இருக்க, எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுல்ல, தளபதி படத்தை நடிக்கும் ஷூட்டிங்ல இருக்கார், நீ வந்து என்ன பண்ண போறப்ப அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால அவரை கடைசியாக சொல்றாரு, உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க சொல்லாம எனக்கு தெரிஞ்சிருங்கிறார். நான் சிம்பிளானு சொல்றேங்க, இன்னைக்கு ஒரு வேட்பாளர் தன்னோட மனைவியோட நகையை அடகு வச்சுட்டு 20 லட்சம் அடகு வச்சுட்டு எலெக்ஷன்ல நிக்கிறான். விஜய்க்கு தெரியுமா நீ நிக்கிறான் இன்னைக்கு. சில பேர் இடத்த வந்து அடகு வச்சுக்கிட்டு டிவி கேல இருக்கிறவங்க தான் சொல்றேன். எங்க அதாவது நான் முன்னாடியே சொன்னேன், நீங்க வந்து மாவட்ட செயலாளர்களுக்கு கூட 70 பேர் அதில் போட்டிருக்காங்க. அதாண்டி கழக நிர்வாகிகள் சொன்னது எல்லாமே காசு கொடுத்து வந்த கும்பல் தான். ஏற்கனவே புஷி வந்து காசு கொடுத்தாச்சு. இப்போ அந்த நிர்வாகி அந்த வேட்பாளர் ஒரு தொகுதிக்கு போனோன்னா அங்க இருக்கிற தொகுதியோட மாவட்ட செயலர், அந்த மாவட்ட செயலர் இல்ல நிர்வாகிகள் கேட்குறாங்க, நான் ஒரு பட்ஜெட் கொடுக்குறேன், இதெல்லாம் நடந்து 10 நாள் ஆயிடுச்சு, பட்ஜெட் கொடுக்குறேன். எதுக்குப்பா பட்ஜெட்டு? அண்ணே செலவு செய்யணுமா வேண்டாமா? ஆமா, 25 லட்ச ரூபா, ரொம்ப மினிமம் தான் கொடுக்குறாரு. 25 லட்ச ரூபா பட்ஜெட்டு, நோட்டீஸு, போக்குவரத்து செலவு, சாப்பாடு செலவு, இத்தனை பசங்க வருவாங்க, இவங்களுக்குலாம் பண்ணணும். ஏன்னா நான் ஃப்ரீயாக பண்ண முடியாது, ஏன்னா நான் கையில் இருந்து காசு போட முடியாது அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. இவன் பார்த்து திணறாங்க, என்னங்க இப்படி கொடுக்குறோம், நாங்கள் எங்கே போகிறது, நாங்கள் ஏற்கனவே புஷியானது வரை கொடுத்துருக்கோம், நாங்கள் என்னங்க பண்ணுறது, முடியாதுங்க. ஏங்க செலவு செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நில்லுங்க, இல்லையா பாப்பா அவர் தம்பி அண்ணனை வச்சு போட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. நீங்கள் முதல் நாள் எல்லா கேண்டிடேட்டும் ரீல்ஸ் வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி கேண்டிடேட்லாம் பல கேண்டிடேட் காணாம போயிட்டாங்க. நான் சொல்கிறேன், புதுக்கோட்டையில் கேண்டிடேட் தேடிட்டே இருக்கேன், அவர் எங்கே இருக்காருன்னு தேடிட்டே இருக்கீங்க. பல ஊர்களை கேட்குறேன், இப்போ தாவேக்கா ஃபீல் ப்ரெசன்ஸே இல்லைங்க, எந்த ப்ரெசன்ஸும் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படி அப்போ விஜய்க்கு இந்த எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நோட்டீஸ் அடிக்கிறாங்களா அடிக்கலையா? ஃபெலிக்ஸ்லாம் அதனாலதான் உசாராயி எலெக்ஷன்ல சீட்டு கேட்டா கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. ஃபெலிக்ஸ் இல்ல, நீங்க வந்து ஆதரவாளர்கள் சில பேர் பேசுறாங்கல்ல, இந்த வயசானவங்களா பேசுறாங்க, அவங்க எல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்க, போதும் நன்றி வணக்கம் வேணாம், தப்பிச்சு ஓட்டின கும்பல் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தப்பிச்சு ஓடிட்டாங்க நிறைய பேர், தப்பிக்காம மாட்டிக்கிட்டு. மினிமம் ஒரு செலவு பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? கண்டிப்பா இருக்கும். ஏங்க எலெக்ஷன் கமிஷன் 40 லட்சம் லிமிட் ஏன் கொடுக்குறாங்க? ஒரு தேர்தலாம் நீ செலவு பண்ணி தான் மக்கள்கிட்ட போய் சேர முடியும். நீ போய் நோட்டீஸ் கொடுக்கணும், நீ ஒன்னும் இல்லைங்க, ஒரு 10 பேரை கூப்பிட்டு நீங்க போறீங்க, அன்னைக்கு ஒரு சாப்பாடு செலவு 2000 ஆகாதா? அவன் அண்ணே பெட்ரோல் போட்டு கொடுங்கன்னு கேட்க மாட்டானா? என்ன ஓசிகளால பண்ண முடியாது. நானும் அண்ணாட கட்சியா இருக்கேன், ஏன்னா இங்க விஜய் கட்சியில எல்லாமே பணக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவன் ஒரு ஆர்வத்துல, விஜய்ங்கிற ஒரு ஆர்வத்துல வர்றான். அவன்கிட்ட தம்பி நீயே பெட்ரோல் போட்டுக்கப்பா, நீயே சாப்பிட்டுக்கப்பான்னு சொன்னா அவன் அடுத்த நாள் எப்படி வருவான்? அவன் எதை விட்டுட்டு வருவான்? வேலையை விட்டுட்டு வர்றான். அதை விட நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? அப்படி இருக்க இந்த சிக்கல் இன்னைக்கு எல்லா கேண்டிடேட்ஸ், நிறைய கேண்டிடேட்ஸுக்கு இருக்கு. இது விஜய் தெரியுமா? நீங்க சொல்லாமலே நான் தெரிஞ்சுக்கேங்கிறாரு. சொல்லியே இப்போ நீங்க இவ்வளவு கேண்டிடேட்ஸ் போறாருல்ல, அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, புஷியானது சொல்லியிருப்பானே ரொம்ப கஷ்டப்படுறானே, ஏதாவது தலைமையில வந்து ஒரு வேட்டி அனுப்ப சொல்லுங்க போதும், அதுவே செய்யற. ஆனா எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கேங்கிறாரு. விஜய் வந்து அது எந்த விதமான அவர் எல்லாத்தையும் ஏமாத்து, பொதுமக்களாக முட்டாள் நினைக்கிறாரு, கேண்டிடேட்ஸும் முட்டாள் நினைக்கிறாரு, எல்லாத்தையும் ஏமாத்தலான்னு விஜய் நினைக்கிறார். ஓகே சார், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டது ரொம்ப நன்றி.